Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிராம் இறால் எடுத்துருக்கேன். இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதாவது 50 கிராம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். மிச்சம் இருக்கிற இறாலை வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுலேயே நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய்க்கு பதிலாக ஃபுல்லாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 125 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சு 50 கிராம் இறாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 900 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர்ன்ற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதி வரணும். இப்போ கொதி வந்த அப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி கழுவும் போது பார்த்து கழுவணும், அரிசி உடஞ்சிடக்கூடாது. அதேமாதிரி தண்ணியும் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கிண்டி விடும் போதும் பொறுமையாக ஜென்டலாக கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்ச அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ்லாம் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஜென்டலாக திருப்பி விட்டுக்கலாம். தேவைப்பட்ட மேலே கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். பட் இப்போ நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும் போது டபுள் கலரில் வரும் பிரியாணி. ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ பொரிச்சு வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜென்டலாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சட்டியை வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சுட சுட நெய் மணக்க இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஏராவும் அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay tuned, stay safe, bye.